ஏன்னா இப்போ தளபதி புதுசாக வராப்புல புதுசாக அவரை எடுத்து வைக்கணும் எங்களோட ஆசை, இளைஞரோட ஆசை, இளைஞரோட இப்போ நாங்கள் பாராட்டுறோம். ஆனால் அது வர்றது நல்லது. இன்னொன்று புது ஆட்சி எங்களுக்கு அமையணும். டிவிக்கேயும் சரி, அதாவது டிவிக்கே எங்களுக்கு வந்து முக்கியம். ஏன்னா டிஎம்கே அதிமுக இவங்கெல்லாம் ஏன்னா நிறையா தின்னு முடிச்சாங்க அந்த ஆளுங்க. புதுசாக ஒரு ஆட்சி வரணும் இந்த மாநிலத்துக்கு, தமிழ் மாநிலத்துக்கு புதுசாக ஒரு ஆட்சி வரணும். அதுதான் எங்களோட ஆசை. அதனால தான் நான் 200-250 கிலோமீட்டர் தள்ளி இங்கே வந்து இந்த மாநாடு வந்து கலந்துக்கிட்டு வரோம். மாநாடு வந்து சூப்பராக இருந்தது. வரலாறு காணாத மாநாடு இது. எந்த மாநாடுக்கும் இந்த கூட்டம் வந்திருக்காது. ஆனால் இந்த மாநாடுக்கு எங்கள் மதுரை மக்கள் வந்து அவ்வளோ பேர் வந்திருக்காங்க. தளபதி அன்பை கொடுத்துருக்காங்க. ரொம்ப நன்றி எல்லாருக்குமே. அடுத்து எங்களுக்கு எல்லாமே தளபதி தான். ஒரே கடவுள் விஜய் எல்லாத்தையும் சீமான், ஸ்டாலின், மோடி அனைவருக்குமே தாக்குதல் தான். ஓகே, செம்மையா இருந்துச்சு. அடுத்த வருஷம் தளபதி எல்லா அரசியல் தலைவருக்குமே ஒரு பீதி கிளப்பிடுங்க கண்டிப்பா. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய மாநாடு மதுரையில நடத்தி பண்ணிட்டாரு. ஆமாங்க. இல்லை டிவிக்கு அதான் சொல்லியாச்சு. அடுத்த சிஎம் அப்படின்னா டிவிக்கு அது எங்கள் விஜய் அவர் தான். நேரடியாக தாக்கப்பட்ட ஸ்டாலின். மாநாடு சிறப்பாக இருந்துச்சுங்க. பட்டி தொட்டி எங்கே இனிமேல் தலைவருடைய பேச்சு தான் எங்கே எப்போதுமே. இது வந்து கோட்டுக்காக சேர்ந்த கூட்டம் இல்லை, கொள்கைக்காக சேர்ந்த கூட்டம். தளபதி விஜய், தளபதி விஜய், தளபதி விஜய். 2026 என்ன மாதிரி எல்லாம் தேர்தல் எப்படி இருக்கும்னு நினைக்கிறேன்? மாற்றம் கண்டிப்பாக வரும். அண்ணன் தலைவர் விஜய் அவர்கள் கண்டிப்பாக ஆட்சியை பிடிப்பாங்க. இதான் உண்மை. தலைவர் நல்லா போச்சு. புரியல. தளபதியா நம்மளுக்கு என்ன நல்லது நடக்குமோ அதான் சொல்லிக்கிறாரு. கண்டிப்பா டிவிக்கே தான் வருமே. தளபதி வந்து தமிழ்நாட்டுக்காக, நாட்டு மக்களுக்காக உழைக்கிறதுக்காக ஒரு சினிமாவை எத்தனாயிரம் கோடியை பணத்தை விட்டுட்டு வந்துக்கிறாருன்னா